தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வெளியாகும் பெரிய படங்கள் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகின்றன. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் வருகிற 9ஆம் தேதி உலகெங்கும் வெளியாக உள்ளது. இது விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படத்திற்கு மாபெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் அமோக வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழ் ட்ரெய்லர் மட்டும் 39 மில்லியன் ஆர்கானிக் வியூஸை கடந்துள்ளது. ரிலீஸுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான சர்ச்சை நீடித்து வருகிறது. இன்று மாலைக்குள் சான்றிதழ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் முன்பே தொடங்கிய முன்பதிவில் ஜனநாயகன் படம் இதுவரை ரூபாய் 36 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா நடித்துள்ள பராசக்தி படமும் கவனம் பெற்றுள்ளது. இப்படத்தின் மூலம் தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா தமிழில் ஹீரோயினாக அறிமுகமாக ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். சமீபத்தில் வெளியான பராசக்தி ட்ரெய்லர் 24 மணி நேரத்தில் 40 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றதாக படக்குழு தெரிவித்தது. ஆனால் இந்த வியூஸ் ஆர்கானிக் அல்ல, பாட்ஸ் மூலம் அதிகரிக்கப்பட்டவை என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியுள்ளனர். இந்த விவாதங்களுக்கு மத்தியில் பராசக்தி படத்தின் முன்பதிவும் தொடங்கியுள்ள நிலையில் உலகளவில் இதுவரை ரூபாய் 50 லட்சம் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருபுறம் மெகா எதிர்பார்ப்புடன் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன், மறுபுறம் சர்ச்சைகளுடன் பராசக்தி. 2 படங்களும் ரிலீஸுக்கு முன்பே தமிழ் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன.